Hi friends, 𝐂𝐄𝐓𝐀𝐂𝐓. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா டாஸ்க் பார் இன்டர்நெட் ஸ்பீடோமீட்டர் அதை பத்தி தான் பார்க்க போறோம். அதை எப்படி இன்ஸ்டால் பண்றது, அது எப்படி ப்ராப்பரா வர்க் ஆகுது, அது என்னென்னலாம் வேலைகள் செய்யும் அப்படிங்கறது டீடைலா இந்த வீடியோல இருக்கும். இது மெயினான ரீசன் என்ன, இன்டர்நெட் எந்த அளவுக்கு கன்சியூம் ஆகுது பேக்ரவுண்ட்ல அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாம எந்த அளவுக்கு யூஸ் ஆகுது, எத்தனை MP யூஸ் ஆகுது அப்படிங்கறது எல்லாமே டீடைலா தெரிஞ்சுக்க முடியும். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒண்ணா இருக்கும். இந்த இன்டர்நெட் வந்து ஸ்பீடோமீட்டர் எப்படி இன்ஸ்டால் பண்றதுங்கறத வாங்க வீடியோல பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த டாஸ்க் பார்ல இருக்க நெட் ஸ்பீடோமீட்டர் மானிட்டர்னு கூட சொல்லலாம். அது எப்படி இன்ஸ்டால் பண்றதுங்கிறத பார்க்கலாம். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். நீங்க வந்து இப்போ கூகுள் குரோம் ஓபன் பண்ணிக்கோங்க. அதுல டாஸ்க் பார் நெட் ஸ்பீட் மானிட்டர்னு கொடுத்துக்கலாம், ஸ்பீடோமீட்டர்னு கொடுத்துக்கலாம். இதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். நீங்க டைரக்டா அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் இருக்கிற வெப்சைட் ஓபன் பண்ணிக்கிறேன். இதில் அந்த வெப்சைட் லோட் ஆகி வரும். இதில் 64 பிட்டுக்கும் இருக்கும், 32 பிட்டுக்கும் இருக்கும். மோஸ்ட்டாக வந்து 64 பிட் தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களோட சிஸ்டம் வந்து 64 பிட்டாக இருந்தால் 64 பிட் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க, 32 பிட்டாக இருந்தால் 32 பிட் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கம்ப்யூட்டர் ப்ராப்பர்ட்டிஸ் பாருங்க, உங்களோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் 32 பிட்டா 64 பிட்டா இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த வெப்சைட் கிளிக் பண்ணோன்னே 64ங்கிறத கிளிக் பண்ணோன்னு டவுன்லோட் ஆகும். அப்படி ஆகலினா இங்கே மேனுவலாக ரீஸ்டார்ட் ஒன்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இது அப் டு ஒரு 5 MB சம்திங் தான் வரும். இது டவுன்லோட் ஆனவொன்னு ஓபன் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து ஓபன் பண்ணிக்கிறேன். அப்படியே இதுல பாருங்க ஒரு வார்னிங் ஒன்று வருது. இந்த வார்னிங் வந்து ப்ரீவியஸ் வெர்ஷன் விண்டோஸ்க்கு மட்டும் தான் செட் ஆகும், லேட்டஸ்ட் அப்டேட்டுக்கு இது செட் ஆகாது அப்படின்னு ஒரு வார்னிங் வந்திருக்கு. இதுக்கு என்ன பண்ண போறோம்னா, இது அப்படியே ஓகே கொடுத்துட்டு இது ஃபினிஷ் கொடுத்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இதுல வந்து நம்ம டவுன்லோட் பண்ண செட்டப் வந்து ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்தாங்க. இதுல வந்து கம்பேட்டபிலிட்டி போயிருங்க. இதுல ரன் திஸ் ப்ரோக்ராம் இன் கம்பேட்டபிலிட்டி மோட் 4 அப்படின்னு இருக்கு. ப்ரீவியஸ் வெர்ஷன் ஆஃப் விண்டோஸ் அப்படிங்கிறதுனால தான் அதுக்கு அந்த விண்டோஸ் கம்பேட்டபிலிட்டியா இருக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம வந்து இந்த ஒரு டிக் கொடுக்குறோம். டிக் கொடுத்துட்டு அப்ளை ஓகே கொடுத்தீங்கன்னா போதும், இந்த செட்டப் வந்து ரன் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் டபுள் டேப் பண்ணுங்க, நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் ஆப்ஷன் தான், நீங்க எதுவுமே பண்ணதாலும் நெக்ஸ்ட் அக்செப்ட் லைசன்ஸ் அக்ரிமெண்ட்லாம் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. இப்போ வந்து எஸ் கேட்கும், எஸ் பர்மிஷன் கொடுத்துருங்க, அப்பதான் இன்ஸ்டால் ஆகும். இதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருங்க, டவுன்லோட் பண்ணிக்கங்க. ஓகே, இப்போ ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஃபினிஷ் கொடுத்துருங்க. ஆட்டோமேட்டிக்கா கீழே மீட்டர் வந்து ஆட் ஆகும். அப்படி உங்களுக்கு ஆட் ஆகலினா நீங்க கம்ப்யூட்டர்ல போய் தான் நம்ம அந்த செட்டப் மேனுவலா ஆக்டிவேட் பண்ற மாதிரி இருக்கும். இங்க எதுவும் ஆக்டிவேட் ஆக மாட்டேங்குது, ஆட்டோமேட்டிக்கா வரல. நான் வந்து இப்போ என்ன பண்ண போறேன்னா திஸ் பிசியை ஓபன் பண்ணிக்கிறேன். சி டிஸ்க் ஓபன் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து 32 பிட்டா இருந்தா 86 ஓபன் பண்ணிக்கங்க. இதே வந்து உங்களுக்கு 64 பிட்டா இருந்தா ப்ரோக்ராம்ஸ் ஓபன் பண்ணிக்கங்க. நெட் ஸ்பீடோ மானிட்டர்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஓபன் பண்ணிக்கங்க. அதுல அப்ளிகேஷன்ஸ் இருக்கும், அப்ளிகேஷன் டபுள் டேப் பண்ணுங்க. இங்க ஒரு எஸ் பர்மிஷன் கேட்கும், இனேபிள் ஆகணுமா அப்படிங்கறது. இதுல வந்து சில ஆப்ஷன்ஸ் எல்லாம் கேக்குது பாருங்க. என்ன கேக்குதுன்னா, உங்களோடது எந்த லேண்ட்ல கனெக்ட் பண்ணிருக்கீங்களா இல்ல வைஃபைல கனெக்ட் பண்ணிருக்கீங்களா அப்படிங்கிற ஆப்ஷன் கேட்கும். நீங்க வந்து லேண்ட்ல கனெக்ட் பண்ணீங்கன்னா ரீலேட்டட் பிசிஐல வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. அப்படி வைஃபைனா வைஃபைன்னு காமிக்கும். அந்த வைஃபை ஆப்ஷன்ஸ்ல நீங்க வந்து மாத்திக்கங்க. மாத்திக்கிட்டு கீழே ஜஸ்ட் சேவ்னு கொடுத்துருங்க. நான் வந்து வைஃபை தான் கொடுத்துருக்கேன், அதனால நான் வந்து என்ன பண்ண போறேன்னா குவால்காம் வயர்லெஸ் நெட்வொர்க் அடாப்டர் தான் கொடுக்க போறேன். கொடுத்துட்டு நம்ம இப்படியும் சேஞ்ச் பண்ணிக்க முடியும், இப்படியும் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அதனால வந்து வைஃபை அடாப்டர் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு நான் சேவ் கொடுத்துட்றேன். இப்போ கீழே பாருங்க, டாஸ்க் பார்ல கீழே வந்து ஸ்பீடோமீட்டர் தெரிய ஆரம்பிச்சிச்சு. நெட் எவ்வளவு எந்த அளவுக்கு கன்சியூம் ஆகுது, எந்த அளவுக்கு KBPS போகுது, MBPS போகுது அப்படிங்கறது எல்லாமே அங்க ஷோ ஆகும். நான் வந்து தீம் வந்து மாத்திக்கணும், ஏன்னா ஒயிட்டா இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து வீடியோல கவர் ஆகாது, காட்டாது. அப்படிங்கறதுனால வந்து டார்க் மோட்ல வந்து செட் பண்ணிக்கிறேன். பிளாக்கா இருந்துச்சுன்னா அந்த ஸ்பீடோமீட்டர் உங்களுக்கு தெளிவா கிளியரா தெரியும். அதனால தீம் மாத்திக்கிறேன். கலர்ஸ்ல போயிட்டு நான் வந்து டார்க் தீம் வச்சுக்கிறேன். அப்போ உங்களுக்கு ஸ்பீடோமீட்டர் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கறது வந்து எந்த அளவுக்கு டேட்டா கன்சியூம் பண்ணுது அப்படிங்கறத காட்டலாம். டார்க் மோட்ல வச்சோன்னா பிளாக்கா இருக்கங்காட்டியும் அக்யூரேட்டா தெரியுது. அந்த
நெட் ஸ்பீடோ மானிட்டருங்கிறத நம்ம எவ்வளவு நெட் யூஸ் பண்றோங்கிறத இப்ப பாருங்க உங்களுக்கு டேட்டா வந்து லைவாவே காமிக்கிறேன். ஜஸ்ட் நான் யூடியூப் போய்க்கிறேன். இப்போ நம்ம வந்து எவ்வளவு யூஸ் பண்றோமோ அது அப்படியே பேக்ரவுண்ட்ல என்னென்ன யூஸ் ஆயிட்டு இருக்குது அப்படிங்கறது டீடைல் எல்லாமே காமிக்கும். இதுல MrArunvijay நம்மளோட செகண்ட் சேனல் ஓபன் பண்ணிக்கிறேன். போய் விசிட் பண்ணி பாருங்க. அந்த சேனல் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்டான vlogs நிறைய மாடிஃபிகேஷன்ஸ் வீடியோஸ்லாம் போட்டுட்டு இருக்கும் பல்சர் 220 பொறுத்த வரைக்கும். இந்த சேனல்ல போயிட்டு நம்ம விசிட் பண்ண ஒரு பேஜ் மூவ் ஆகலையும் பாருங்க நெட் வந்து எந்த அளவுக்கு வந்து கீழே கன்சியூம் ஆகுதுங்கிறத நெட் ஸ்பீடோ மானிட்டர்ல வந்து தெரிஞ்சிட்டே இருக்கு கீழே டாஸ்க் பார்ல. இந்த ஒரு ஆப்ஷன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி என்னோட செகண்ட் vlog சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே गाइस, இந்த ஒரு வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்க. இது போன்ற தொடர்ந்து நிறைய வீடியோஸ் ட்ரிக் அண்ட் ட்ரிப்ஸ் இந்த மாதிரி எக்ஸெட்ரா நிறைய வீடியோஸ் வந்துட்டு இருக்கும். எஸ்டர்டே வந்து விண்டோஸ் பட்டன் ஒர்க் ஆகாத வீடியோ போட்டிருந்தோம். அதுக்கு ஒரு சால்வேஷன் கிடைச்சிருக்கு உங்களுக்குலாம். இந்த மாதிரி தொடர்ந்து நிறைய வீடியோஸ் வந்துட்டே இருக்கும். அதனால கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் ஐகான் கிளிக் பண்ணா போற ஒரு வீடியோஸ் வந்து இது மட்டும் இல்லாம MrArunvijay சேனல் செகண்ட் சேனல் பாருங்க கமெண்ட்லயே பின் பண்ணி வச்சிருப்பேன். அந்த @arunvijay கிளிக் பண்ணினா அந்த சேனலுக்கு போய்டும். அந்த சேனலை வந்து விசிட் பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். 𝐵ILSR 220Fோட மாடிஃபிகேஷன்ஸ்லாம் நிறைய அட்வென்ச்சர் மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் செக் பண்ணி பாருங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னும் தொடர்ந்து நிறைய வீடியோஸ் வரும். அந்த வீடியோஸ்ல நீங்கள் உங்களோட ஆதரவு கொடுத்துக்கிட்டே இருங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். பை பாய்.